கீர்த்திகா போறது சிவஜெயம் இன்னும் கீர்த்திகா தாய்குல சிகாமல் இருக்கக்கூடிய கீர்த்திகா அம்மையார் கொடுக்கிறார். அவங்க அப்பா மகேந்திரன் இல்லையா? அதாவது இந்த பையூரிலே சொல்லக்கூடிய இந்த பையூரிலே வளர்ந்து இருந்து இந்த பொய்யூரிலே வளர்ந்து மெய்யூரே சென்றிருக்கிறார். மகேந்திரன் அப்படி என்று அவர் மேலில் பற்றோடு பணம் கொடுத்திருக்கிறார். அவர் ஆயுள் கொண்டு கீர்த்திகா இல்லையா? அதாவது இந்த விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் சென்ற அவர் மீண்டும் ஒரு பிள்ளையாக வந்து 100 ஆயுளை கொண்டு இந்த உலகத்தில் அன்பாக வளர வேண்டும் என்று சொல்லி ஆனந்த் வெளிவருவோம். அவரால் கொடுத்து நாடகம் செய்யும். ஆமா மணியம்மா போறது பெரியாண்டவர். சிவாஜியும் மணியாண்டவர். மணியம்மா போறது பெரியாண்டவர் இல்லையா? சுபாஜியம் இன்னும் மணியானவர் கொடுக்கிறார். பெரியானவர் கொடுத்திருக்கிறார். மணியம்மா இல்லையா? தாய்குல சிகாமையா வரக்கூடிய மணியம்மா வர கொடுத்திருக்கிறார். பெரியாண்டவர் இல்லையா? கிருஷ்ணகுல தெய்வமாக வரக்கூடிய வேலி பிசாசி பில்லி சூனி ஏவல் காத்து கருப்பு கந்திஷ்டி சொல்லக்கூடிய அனைத்தும் அணுகாமல் படிக்கு நீண்ட ஆயுளை கொண்டு அந்த கடவுளாக விளங்கக்கூடிய பெரியாண்டவனோட பெரியாண்டிச்சியோ அந்த குடும்பத்திலே எக்குறையும் வராமல் காக்கும்படி ஆளுநர் வருவோம். அவரால் கொடுப்பதை நாடகம் கொண்டிருக்கிறாங்க. Thank you.
தெய்வம் நிறைந்த திருச்சபை, திருச்சபை இல்லையா அம்மை? இந்த திருச்சபை நாடு நான் வருகின்ற போது யாரும் தெரிந்தார் தாத்தா எதுக்கு பையன் அழுதுனே தாத்தா, அதனால பால் கொடுக்குறேன். அது தவறு. அப்படி இருந்த போயிலும் நான் தெய்வ சபையில வந்த பொழுது சொன்னால் அவர் சேவை கொடுத்து கேட்டுக்கொள்கிறானே சொல்றேன். அப்படி நான் யார் என்றால் பராசரசி முனிவருக்கும் பரிமளகந்தி அம்மனுக்கும் சுகனாக உதித்த என் பெயர் வேதவியாசர் பகவான். அப்படியா திட்டம்? அப்படி இருந்த போதிலும் நான் எப்படி வந்திருக்கிறேன்? எப்படி சொல்லுங்க.
4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 32 தர்மமும், 64 கலைஞானம், 96 தத்துவமும் சொல்லக்கூடிய மனிதர்களை கற்றுணர்ந்து போற்றக்கூடிய வேதவியாசர் பெறுவார். அப்படி இந்த வேத புத்தகத்தை வைத்து சகல கலையும் கற்றுணர்ந்தோம். அம்மை அப்படி இருந்த போதிலும் நீங்க என்ன தெரியுமா? எப்படி சொல்லுவா? திருமணமே கிடையாது, மனைவி என்பதே கிடையாது. ஆனால் பிள்ளைகள் 3 இருக்கிறது. எப்படி வயசான காலத்துல அந்த ஆசைப்பாடு கிழிச்சா கூட புல்லு பாருங்க. அந்த கிழிச்சு போட்டு தான் 3000 அந்த காட்சி போடுவாங்க கம்பெனி. அந்த காட்சியிலே 3000. சரி எப்பா தாத்தா ஒரே கோபம் உடுமால கல்யாணம் பண்ணி எனக்கு 10 வருஷம் ஆகுது. நானும் முத்துவங்கி பார்த்து ஒரு புள்ள குட்டி எழுதா இல்ல. கல்யாணமே இல்லாத 3 புள்ளி எப்படி குழந்தாச்சு நாத்தும் பச்சை யாரு எப்ப வந்தனா தாழ்த்திக்க வரமுறை மடுப்படுங்க ராத்திரிக்கெல்லாம் நீ வந்துருக்கோம் அங்கே பண்ணுவோம். இல்ல அங்கே இருக்கிறான். சத்தா திருமணம் என்பதே கிடையாது. ஆனா முன் பெண் பிள்ளை குழந்தைகள் எப்படி வந்தது? பிள்ளைகள் 105 கரன்மா இருக்கிறார்கள். எப்படி எப்படியா தாத்தா? எப்படி என்றால் என் தாயாராகிய சத்யாவதி அம்மன் நான் பிறக்கிற போது என் தாயார் சிறிய பருவ மங்கை. ஆமா 5 வயது கன்னி பெண். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் பராசரிசியானவர் இந்த ஆற்றை கடப்பதற்காக கேட்டார். அம்மணி நான் இந்த ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். சென்றால் அங்கே ஒரு பெண் இடத்துல சேர்ந்தால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி பராசரி தந்தையாக நேரத்தில் பராசரிசி வந்தார். அதை பார்த்தவன் என் தாயார் சொன்னார், சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த படகை நான் ஓட்டி செல்கிறேன். காசு வேற கூட்டி இன்னும் நீர்வளம் நிலவளம் தளத்தொழிய அம்மை புதூர் ஸ்ரீ புதூர் சேர்ந்த 6 ஐயாவது காய்த்த ஜேசிபி ஓனர் அருள் அண்ணாறு கண்டுக்காணி காடு பெற்றார். அதே தனது குத்துதேவி குலதேவி கும்படிக்கு வரக்கூடிய இங்க கோயில் கொண்டு எழுதிய பெரியாண்டவர் பெரியாண்டவர் சாமி பெரியாண்டவரும் அந்த அருள் அண்ணாருக்கு கல்வியும் செல்வம் மென்மேல் வளர்ந்து இன்னும்
அவர் வியாபாரமும் விவசாயமும் செய்யக்கூடிய தொழிலும் உண்மை வளர்மாக அவர்களுக்கப்பட்டவன். அப்படி என் தந்தையார் இழக்கூடிய பராசரி செய்ய படகை போகிற போது 27 நட்சத்திரங்கள் ஒன்று கூடிவிட்டது. அந்த 27 நட்சத்திரம் ஒன்று கூடுகிற போது ஒரு சேர்ந்தால் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிள்ளை பிறக்கும் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி அவர் தவிர்த்து கொண்டு தந்தையார் சொன்னாராம், அம்மணி நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீ ஏனென்றால் சின்ன பிள்ளை இருக்குது, இருந்தாலும் நீ என்னிடம் சேர்ந்தால் ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா, நாட்டை ஆளக்கூடிய பிள்ளை பிறக்கும் சொன்னாராம். சுவாமி நான் 5 வயது பெண், மங்கை பருவம் அடையாதவள், என்ன செய்வது போது உடனே என் தந்தையர் என்ன செய்தார், மந்திர சக்தியால் என் தாயாரை மங்கை பருவம் ஆக்கி 16 வயது பெண்ணாக ஆக்கி உடனே அவளை மங்கை பருவம் நீக்கி அந்த படகிலே ஆற்றிலே நடு ஆற்றில ஒரு திட்டு உற்பத்தி பண்ணி அந்த திட்டில நிறுத்தி விபூதியை ஊதி மேலும் கருளோ இருளோக செய்த தாயத்துல சேர்ந்தாராம். அப்படி சேர்ந்த உடனே நான் பிறந்தேன். அப்படி பிறந்த உடனே தாயார் மறுபடியும் யாரை திருமணம் செய்து கொண்டார், சந்தன மகளை திருமணம் செய்து கொண்டு அங்கே சித்திரவீரியன் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்படி அந்த சித்திரவீரியனை ஆகாயங்கள் கொண்டு விட்டான். விசித்திரவீரியனுக்கு 3 பெண்களை திருமணம் 2 பெண்களை திருமணம் செய்து வைத்தான். அம்பிகை அம்பாளிகை இப்படி செய்து வைத்த உடனே விசித்திரவீரியனை இறந்து விட்டான். அப்படி இறந்து விட்டு என்னாச்சு நாட்டை அஸ்திராபுரத்தை ஆளுவதற்கு பிள்ளை கிடையாது. கணவன் இறந்த முண்டைகள் உடனே பார்த்தாரு என் தாய், அண்ணே வியாசா உன் தம்பி மனைவி சேர்ந்து பிள்ளை பெற செய்ய வேண்டும், நாட்டிற்கு ஆள ஒரு குழந்தை வேண்டும் சொன்ன உடனே நான் அப்பொழுதுதான் சென்றேன். முதலாக காலத்திலே சென்றேன், அதாவது அம்பிகையிடத்திலே சென்றேன். அம்பாளி இடத்திலே போய் சேர்க்கிற போது அம்பாளி என்ன செய்தால் என்னை பார்த்தால் எப்படி இருக்கிறது, என்னை பார்த்தால் கோரமாக இருக்கிறது சாமியா. என்னை பார்த்த உடனே அந்த அம்பாளி என்ன செய்தால் கண்களை இருக்க மூடிக்கொண்டு இடத்துல சேர்ந்தால் இறுக்கமாக மூடிக்கொண்டு சேர்ந்தார். சேர்க்கிற போது ஒரே தாக்கிடம் சொன்னேன், அம்மா குழந்தை பிறக்க ஆண் குழந்தை பிறக்கும், 2 நேத்திரங்களால் குழந்தைய பிறக்கும், 2 நேத்திரங்கள் இல்லாம குழந்தையாக பிறக்கும் என்று சொன்னேன். மீண்டும் அம்பிகை இடத்திலே சேர சொன்னார். அப்படி அம்பிகை இடத்திலே போய் செய்கிற போது அம்பிகைக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அண்ணனுக்கு போய் சொன்ன அம்மா அம்பிகைக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், ஆண் பிள்ளை பிறக்கும், பெண் குஷ்டத்தோடு பிறக்கும் சொன்ன உடனே மீண்டும் அம்பாளி இடத்திலே சேர சொன்னார். அவர்கள் என்ன செய்தார்கள், தாதி பெண்ணை அலங்காரம் செய்து தாதி பெண்ணை அனுப்பி வைத்தார். தாதி பெண் இடத்துல பயம் பக்தியோடு வந்து சேர்ந்தால் அண்ணன் இடத்திலே ஒரு குழந்தை பிறந்தது. அண்ணர் இடத்துல அம்பாளிக்கு பிறந்தது திருதராட்டிரன், அம்பிகைக்கு பிறந்தவன் பாண்டி, தாதி பெண்ணுக்கு பிறந்தவன் இப்படி திருமணம் கிடையாது. 3 பிள்ளைகள். அப்படி இருந்த போயிலும் நான் எதற்காக வந்திருக்கிறேன், என் பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும். பேர பிள்ளைகள் தெரியுமா, எங்கே பாலைவனத்தில் இருக்கிறார்கள். அவர் சூதாடி நாடுகளை தோற்றுவிட்டு தன் தாயாருடைய குழந்தையார் போய் பார்க்கணும். இருந்தாலும் நான் வந்திருப்பதாக தாத்தா வந்தாலும் தாத்தா நம்ம தேடி வரதுக்கு நம்ம வரவேற்பு கொடுத்து அவருக்கு கூட்டுவோம். ஆமா அப்படியே வரலாமா மாமாவை
இந்த முச்சந்தில் பார்க்கும்போது தோற்றமாயிருந்தாத்தா இந்த வளர்ச்சியை எங்களை காக்க வந்த கடவுளே திவ்ய பொறுப்பாளத்தில் சந்தோஷம் வணக்கம் ஆகட்டும் கண்ணே உன் பேர பிள்ளையாக ஆச்சுனே அடியே கூடி வணக்கம் தாத்தா மிக்க சந்தோஷம் Yeah.